ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிந்துஸ் வேவ். இன்றைக்கி நானும் என்னோட அம்மாவும் எங்கே போய்க்கொண்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் இருக்க மிராக்கிள் கார்டனுக்கு. இது தான் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ஃப்ளவர் கார்டன். அதுதான் துபாயில் இருக்க மிராக்கிள் கார்டன். இதில் வந்து 45 மில்லியனுக்கு மேலே ஃப்ளவர்ஸ் இருக்குது. எல்லாமே ரொம்ப அழகாக, ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக செஞ்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம். ஸ்டார்டிங் நீங்கள் பார்த்த க்ரௌட் வந்து ஆன்லைனில் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது அவங்களுக்கு தான் அந்த க்ரௌட் இருந்துச்சு. சைடில் தான் வந்து டிக்கெட் நார்மலாக நீங்கள் போய்ட்டும் வாங்கலாம். இதுக்கு நாங்கள் என்ட்ரன்ஸ் டிக்கெட் 100 ருபீஸ், சில்ட்ரன்ஸுக்கு 85 போகுதுன்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு நாங்கள் ஆன்லைனில் எடுக்கல, டிரெக்டாக போயிட்டு தான் நான் எடுத்திருந்தேன். ரொம்ப நாளாகவே அம்மாவோட இப்படி ஒரு வெளிநாட்டில் ஒரு ட்ரிப் ஒன்று போகணும் மாதிரி ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. அது இந்த முறை எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அம்மாவோட தனியாக தான் போயிருந்தேன். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அதை விட எனக்கு இந்த மயில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க அழகாக செஞ்சுருந்தாங்க. 2 பக்கம் மயில் பார்த்தா அதில் தோகை அப்படியே கீழே வர்ற மாதிரி, அந்த மாதிரியே நிறைய க்ரியேட்டிவான ஐட்டங்கள்ஸ் நிறைய இருந்துச்சு. க்யூட்டான இந்த எலிஃபெண்ட் இருந்துச்சு. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பேபி எலிஃபெண்ட் மாதிரியே இருந்துச்சு, பார்த்தோன்னே விளங்கியிருக்கும். அந்த 2 எலிஃபெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு கேசல் இருக்குது, அது ஒரு மாளிகை மாதிரி. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ஃபுல்லாக எல்லாம் நடந்து பார்க்க மட்டும்தான் இருக்குது. ரொம்ப பெரிய இடம்தான். பட் நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் வெளியால் ஃபுல் ரவுண்ட் போயிட்டு வந்துட்டு பிறகு உள்ளுக்கு ரவுண்ட் போகலாம். இல்லாட்டி உள்ளுக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே லைட்டாக வெளியால் சுற்றி பார்த்தீங்கன்னா, வெளியால் மீன்ஸ் போன உடனே அப்படியே நீங்கள் ஒரு ரவுண்ட் ஒன்று அப்படியே வரலாம். அதில் தான் வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டாகவே ஷாப்ஸுக்கு போகலை, உள்ளுக்கு டிரெக்டாக இதுகளுக்கே வந்துட்டேன். அப்படி போகிறது வந்து மேபி குட்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் உள்ளுக்கெல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே போயிடலாம். இப்படி கொஞ்சம் மேலே போயிட்டு பார்க்குற மாதிரியான ஏரியாஸும் இருக்குது. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மேலேருந்து பார்க்குற வியூ கிடைக்கும். ஸோ நாங்கள் இதில் மேலே ஏறி போனோம். பட் இது வந்து ஸ்டாப் ஆகிரும் மேலே அப்படி ஒரு இடத்தோட. நீங்கள் மேலே நின்று பார்க்கலாம். இப்படி குட்டி ரவுண்ட்ஸுக்குள்ளே டேபிள் சேர்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். நீங்கள் அது கூடி வெளியே அங்கே இருந்து சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் அதில் இருந்து சாப்பிடலாம். கால் வலிக்குதுன்னா கூடி போயிட்டு அதில் ரிலாக்ஸாக இருந்துடலாம். இது துபாயோட சென்டர், அதாவது துபாயோட ஒரு மெயின் சிட்டியில் அமைஞ்சிருக்கனால வந்து எல்லாருக்குமே ஈஸி. ஃபுல்லாக டூரிஸ்ட் தான் வந்துகிட்டே இருப்பாங்க. இதுக்காக வந்து இது எப்பயுமே இயர் ஃபுல்லாகவே இருக்குமென்னு இல்லை. இவங்களோட வின்டர் டைமில் தான் இந்த மிராக்கிள் கார்டன், குளோபல் வில்லேஜ் அப்படின்னு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சாட்டர்டே சண்டே போகிறதா இருந்தால் இதை விட ரொம்ப க்ரௌடாக இருக்கும். நான் வீக் டேஸில் தான் போனேன். ஸோ அதனால க்ரௌட் குறைவாக இருந்துச்சுன்னு எல்லோரும் சொன்னாங்க. பட் அதே க்ரௌட் தான். பிகாஸ் சாட்டர்டே சண்டே போகும்போது இருக்கிறதுக்கு கூட இடம் இருக்காதாம், சாப்பாடு வாங்கி இருக்கக்கூட முடியாதாம், கால் வலிக்குதுன்னா கூடி இருக்க முடியாத அளவுக்கு தான் சிச்சுவேஷன் இருக்குமா. ஸோ வீக் டேஸில் டூரிஸ்ட்டாக போகிறவங்க வந்து ஈஸியாக வீக் டேஸ் போகலாம். நாங்கள் என்னோடய அம்மா ரொம்பவே என்ஜாய் பண்ணினாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ அழகாக இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எப்படி திங்க் பண்ணி இதை பண்ணினாங்கன்னே தெரியலை, அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு. ஸோ இப்படியே போனாலும் இதுக்குள்ளேயும் ஒரு என்ட்ரன்ஸ், அதாவது மெயின் என்ட்ரன்ஸே இந்த பக்கம் தான் இருக்குது. நாங்கள் வந்தது வந்து அங்கால பார்க்கிங்கில் தான் எங்களை வந்து காரில் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அதாலேயே வந்துட்டோம். இந்த கார்டன் வந்து மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 9 to ஈவினிங் 9 வரைக்கும் இருக்குது. வீக்கெண்ட்ஸில் சாட்டர்டே சண்டேஸ் 9 to 11 வரைக்கும் இருக்குது. அதோட இங்கே சம்டைம்ஸ் ஷோஸும் நடக்கும். அதுக்கான டைம் வந்து நீங்கள் பார்த்து அங்கே போனீங்கன்னா ஓகே. பட் நாங்கள் ஷோ பார்க்கல. அண்ட் இது வந்து சரியாக மிராக்கிள் கார்டனோட சென்டர். ஸோ இந்த சென்டரில் இப்படி மேலே போயிட்டு நாங்கள் பார்க்கலாம். ஸோ நானும் அம்மாவும் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் மேலே போய் கொண்டிருக்கோம். பட் நாங்கள் நினச்சோம் இதோடு ஓகேன்னு. அங்கே மேலே போன பிறகு தான் தெரிஞ்சிச்சு அதுக்கும் மேலே போயிட்டு நாங்கள் பார்க்கலாம்ண்டு. நாங்கள் போகிற வழியிலேயே இந்த மிராக்கிள் கார்டனில் வந்து கொஞ்சம் ஸ்பாட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த எமிரேட்ஸ் ஃப்ளைட்டும் கொஞ்சம் ஃபேமஸான ஸ்பாட் தான். எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுப்பாங்க.
அண்ட் அந்த ஹோர்ஸ் ஸ்டார்டிங்கில் இருந்தது. அப்படி ஒரு 5-6 ஐட்டம் வந்து இவங்க வந்து கொஞ்சம் எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் பிக்சர்ஸ் போடுறது எல்லாமே அந்தந்த ஒரு இடம் வந்து ஃபேமஸாக இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ஃப்ளைட்டோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் சுற்றி வர ஃபுல் கார்டனுமே விளங்கும். வியூவை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். மேலேயே ஐஸ்கிரீம் ஷாப்ஸ், அப்புறம் 360 டிகிரியில் எடுக்கிறதுக்கான ஸ்டாண்ட் அப்படி எல்லாமே இருக்குது. நீங்கள் அங்கேயே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நானும் அம்மாவும் அதில் ஒரு கொஞ்சம் நேரம் நின்று எல்லாம் பார்த்து அதில் சாஸ் இருக்குது, அதில் இருந்து ஐஸ்கிரீம் எல்லாம் குடிச்சிட்டு அப்புறமா கீழே வந்துட்டோம். கீழே நடந்து கிட்ட எல்லாத்தையும் பார்க்குறதுமே நல்லா இருந்துச்சு. மேலே போயிட்டு இப்படி பார்க்குறதும் இன்னும் நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த மினி எலிஃபண்ட் வந்து சின்ன எலிஃபண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு பக்கத்தில் பார்க்கும்போது. நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக இந்த குடை போட்டிருக்க இடத்துல எல்லாமே வந்து சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் போட்டிருக்கோம். பிகாஸ் இது பக்கத்தில் எல்லாமே சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஜூஸ் பார்ஸ் அந்த மாதிரியான இதுகளும் இருக்குது. சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம். அப்புறம் நாங்கள் எமிரேட்ஸ் ஃப்ளைட் பார்க்க வந்துட்டோம். ஜஸ்ட் ஒரு ஃப்ளைட்டாக இல்லாமல் இது அப்படியே ஒரு உண்மையான ஃப்ளைட்டை நிப்பாட்டி வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையான ஃப்ளைட்டும் எனக்கு தெரியலை, பட் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன இது கூடி அவ்வளோ நுணுக்கமாக செஞ்சுருந்தாங்க. ஃப்ளைட்டோட எல்லாரோட பேசஞ்சர்ஸ் இருக்கிற அந்த குட்டி குட்டி கண்ணாடியோ அப்படி எல்லாமே விண்டோஸ் கூடி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நைட்டில் பார்க்கும்போது தான் அந்த விண்டோ எல்லாம் விளங்கிச்சு. அந்த ஃப்ளைட் அப்படியே ஒரு ஃப்ளைட் மாதிரியே செஞ்சுருந்தாங்க. அண்ட் நாங்கள் அதால் அப்படியே வெளி ரவுண்ட் சுற்றுறதுக்கு வெளியால் வந்துட்டோம். இங்கேருந்து லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டு வெளியால் பார்த்தோம். அதோடு நைட் ஆனதுக்கப்புறமும் திருப்பியும் ஒருக்கா நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இடங்களை திருப்பியும் ஒருக்கா சுற்றி பார்த்தோம். பிகாஸ் லைட்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அழகு இன்னும் கூடின மாதிரி இருந்துச்சு. நீங்கள் நல்லா வெளிச்சத்தில் பார்க்கும்போது ஒரு மாதிரியுமே, அதுக்கப்புறம் நைட்டில் பார்க்கும்போது இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸில் இருக்க மாதிரி இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா ஸ்வீட் கார்ன் சாப்பிட்றதுக்கு. எங்கே போனாலுமே எங்கள் அம்மா ஸ்வீட் கார்ன் மட்டும் எடுத்துருவாங்க. துபாய் வந்ததுலேருந்தோ நாங்கள் இதுக்கு முதல் ஸ்ரீலங்காவோ இந்தியா போகும்போதோ எங்கேயுமே அவங்களுக்கு ஸ்வீட் கார்ன் வாங்கி கொடுத்தா மட்டும் போதும், வேறு ஒன்றுமே தேவையில்லை. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்த உடனே ஃபஸ்ட் ஐட்டம் அவங்க சாப்பிட்டதே அது தான். ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே இன்னொரு இது இருந்துச்சு என்னென்னா, இங்கே இருக்க கல்ச்சர், அதாவது துபாயோட கல்ச்சர் ட்ரெஸ் மாதிரியெல்லாம் அதுக்கு நாங்கள் பே பண்ணினா அவங்க வந்து எங்களுக்கு அந்த ட்ரெஸ், அவங்களோட அந்த பெரிய கத்தி அப்படியெல்லாம் கொடுத்து ஒரு ஃபோட்டோ பூத்தே அதில் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் 5 மினிட்ஸில் வந்து கிராஃப்ட் இருந்துச்சு. உங்களோட பேரெல்லாம் அடித்து தருவாங்க. அப்படி நிறைய ஐட்டம்ஸ், கஸ்டமைஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு இந்த ஷாப்ஸில். அதோட சாப்பாடு கடைகள் நிறைய இருந்துச்சு. அப்படியே வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டி கொண்டு வந்துருச்சு. நார்மலாக இங்கே ஒரு 6:30 அப்படியே கொஞ்சம் டார்க்காக தொடங்குது. நான் இங்கே விசாரித்ததில் அந்த பெரிய பீம் பேக் கீழே போட்டிருப்பாங்க, அது கூடி சாட்டர்டே சண்டேஸில் ஃபுல்லாக இருக்குமா, எல்லோரும் சுற்றி வர இருப்பாங்களாம். அவ்வளோ க்ரௌட் இங்கே வந்து போய் கொண்டிருக்குமா இந்த வின்டர் சீசனில். ஃபாரினர்ஸ் கூடி எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. நான் பார்க்கும்போது கூட ஃபாரினர்ஸ் இருந்தாங்க, இந்தியன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. இப்படி எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நைட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. லைட்ஸ் எல்லாமே போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நாங்கள் திருப்பி இன்னொரு லைன் ஒன்று அப்படியே போயிட்டு எல்லாம் திருப்பி பார்த்து திருப்பி வந்த வழி. ஏன்னா ஓகே, நீங்கள் 2 டைம்ஸ் இதில் நாங்கள் சுற்றும்போதே எங்களுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் ஆச்சு. 3.5 அந்த மாதிரி ஹவர்ஸ்லேயே நாங்கள் ஃபுல்லாகவே பார்த்து முடிஞ்சிடலாம். அதுவும் நாங்கள் 2 தரம் பார்த்துமே. நானும் நினச்சேன் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாதோ, ரொம்ப பெருசாக இருக்குமோ அப்படிலாம் நினச்சேன். பட் அப்படி இல்லை. நார்மலாக நீங்கள் ஒரு 2.5 3 ஹவர்ஸில் வந்து மெதுவாக பார்க்குறதா இருந்தால் கூட ஃபுல் கார்டனுமே ஒரு 3 ஹவர்ஸில் நீங்கள் பார்த்துடலாம். இது தான் மார்னிங் நாங்கள் வந்த என்ட்ரன்ஸ். பட் நைட்டில் இப்படி தான் இருந்துச்சு. நைட் ஆகும்போது கூட நிறைய பேர் வந்தாங்க.
ஷூட்ஸ் எடுக்கிறவங்க கூட வந்திருந்தாங்க கொஞ்சம் பேர். அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் அண்ட் அந்த தலைக்கான கிரீடம் அப்படி இப்படியெல்லாம் வந்திருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் நான் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதெல்லாம் நான் இதில் கொஞ்சம் ஃபோட்டோஸை போட்டிருக்கேன். அம்மா ரொம்ப என்ஜாய் பண்ணினாங்க. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். நாங்கள் அம்மாவுக்கு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தேன்னா. அண்ட் இன்றைக்கி அவங்களோட ஸ்பெஷல் டே, அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி இன்றைக்கி தான். ஸோ நான் அதுக்கு சர்ப்ரைஸாக அம்மா போவோம்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஐ திங்க் இந்த இடத்துல தான் அதில் தான் ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு. இங்கே தான் ஷோ நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே தான் கொஞ்சம் பெருசாக எல்லோரும் உட்காந்துருந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த ஜீனி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த இடத்த அம்மா இங்கே எனக்கு ஜீனி இருக்காங்க போயிட்டு பார்ப்போன்னு அம்மாவை இழுத்துட்டு ஓடி வந்துட்டேன் இந்த இடத்துக்கு. அவ்வளோ பெருசாக கால் வலின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஓகே, நார்மலாக பெருசாக வலிக்குது அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் ஃபுல்லாக நடந்து பார்க்கும்போது அவ்வளோ டயர்ட் ஆகாது. சொல்லப்போனால் டயர்டே விளங்கலை. அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது எல்லாமே. ஓகே, ஒரு மினி ஷாப்பிங்காக பிடிச்சிட்டு வந்தாச்சு. மறக்காமல் என்னோடய சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வர்றதுக்கு இருக்குது. ஸோ நானும் அம்மாவும் இங்கேயே டின்னரை முடிச்சிடலான்னுட்டு இந்த ஷாப்பில் தான் நாங்கள் டின்னருக்கு பீட்சா எடுத்திருந்தோம். அதையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் போயிட்டோம். ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு இந்த பீட்சா இருக்கலை தான். அண்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த மிராக்கிள் கார்டன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நெக்ஸ்ட் குளோபல் வில்லேஜோட வீடியோஸ் தான் போடுவேன். மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.